பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் எசேக்கியேல் புத்தகம் 34 அதிகாரம் 8 கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். அல்லேலூயா. தேவன் தன் மக்களை குறித்து மிகவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு மேய்ப்பர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினால் மந்தையை விட்ட நான் எப்படி இப்படி பார்க்க முடியும்? மேய்ப்பர்களை நீங்கள் பராமரிக்காமல் விட்டுவிட்டீர்களே, பகைவர்கள் கைகளில் கொடுத்து விட்டீர்களே, நீங்கள் மேய்ப்பர்கள் இருந்து மந்தையை மேய்க்காமல் நீங்களே உங்களையே தங்களையே மேய்த்து கொண்டார்களே என்று சொல்கிறார். எவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயம். அதிகாரம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது. நம்மையும் ஒரு கருவியாக எடுத்து நமக்கும் ஒரு அதிகாரம் கொடுத்து நம்மில் அநேகரை ஊழியக்காரராய் ஏற்படுத்தியிருக்கிறாரே, அந்த ஊழியத்துக்கு பாத்திரமாய், அந்த அன்பிற்கு பாத்திரமாய், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நாம் இருந்திருந்தோம் என்றால் இன்று மந்தைகள் ஏன் பகைவர்கள் கையில் சிக்கிக்கொள்ள வேண்டும்? எரேமியா புத்தகம் 23:1-3 படித்தோம் என்றால் அதையே சொல்கிறார். நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அவருடைய கோபத்துக்கு இணங்காமல், அவருடைய கோபத்துக்கு ஆளாகாமல் நாம் கொடுக்கப்பட்ட இந்த கடமையை செவ்வையாக செய்து அவர் வரும்போது இந்த மந்தையை நாம் காப்பாற்றி அவர் பாதத்தில் கொண்டு போய் சேர்ப்போமா? God bless you.